மகாபாரதம், ராமாயணம் இந்தியாவின் 2 இதிகாசங்கள். இது வேறு எந்த நாட்டிலையாவது இருக்கா அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, தத்துவம் என்ன? மகாபாரதத்தில் ஒரு குடும்பம் ஆட்சிக்கு வர்றதுனுடைய பிரச்சனையை பற்றி பேசுறது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அதே மாதிரி ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ராவணனது பிரச்சனைகளையும் ராமனது வாழ்க்கை முறைகளையும் சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த 2 இதிகாசங்களுக்கு ஒரு சூட்சுமம் இருக்குது. அதை ஒவ்வொரு இந்தியனும் நம்ம படிக்க வேண்டியது இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் படிக்க வேண்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வாழ்க்கை முறை. எப்படியெல்லாம் வாழணும், யாரால் நமக்கு லாபம், யாரால் நமக்கு நஷ்டம், யாரால் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லித்தர்றது தான் ராமாயணம், மகாபாரதம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு ஜாதகம் நாங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் பரிகாரம் அப்படிங்கிறது நண்பர்களால் உதவியா, உறவினர்களால் உதவியா? நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு தாய்மாமனுடைய அன்பு பாசம் கிடைக்குமா சார்? எங்கள் அப்பா அம்மா எனக்கு பாசம் உண்டா சார்? என் பிள்ளைங்க பாசம் உண்டா சார்? என் ஃப்ரெண்ட்ஸ்னால் எனக்கு லாபம் உண்டா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மகாபாரதம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவுகளால் நமக்கு பிரச்சனைகள் வரும், அந்த உறவுகளாலேயே நமக்கு தீர்வும் கிடைக்கும். அங்கே மாமன் இல்லை என்றால், கிருஷ்ணன் இல்லை அப்படின்னா அந்த பங்காளிகள் சண்டை தேராது, அந்த சொத்துக்கள் சேராது. ஆகவே உறவுகளால் நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறது சொல்கிறது தான் மகாபாரதம். அதுதான் உங்கள் ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ராமாயணம் அப்படிங்கிறது நண்பர்களால் நமக்கு உதவி கிடைக்குமா? உறவுகள் யாருமே கிடையாது. 6 நண்பர்கள் சேர்ந்து ராமனுக்கு உதவினார்கள். அந்த 6 நண்பர்கள் யார்? அந்த முகம் தெரியாத உறவுகளே இல்லாமல் வெறும் நண்பர்களாக இருந்து அந்த 6 நண்பர்களும் ராமனுக்கு உதவி மீண்டும் பட்டத்தில் பதவியை கொடுத்து ஏற்றினார்கள். அப்படிப்பட்ட வைபவத்துக்கு நண்பர்கள் உதவியாக இருந்தார்கள். அதை சொல்கிறது தான் ராமாயணம். ஆக மகாபாரதம் உறவுகளாலும், ராமாயணம் நண்பர்களாலும் நமக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளவு கிரக தோஷங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் இவர்கள் இருவரால் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு கொஞ்சம் மறைமுகமாக சொல்கிறது தான் ராமாயணம், மகாபாரதம். இந்த வாழ்க்கை தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதையெல்லாம் நிறைய பேருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப்